ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, முருங்கை மரத்துக்கெல்லாம் இன்றைக்கி சின்ன மரத்தை வெட்டி கட்டணும். இன்றைக்கி பெரிய மரத்தை, சின்ன மரம் நிறைய மரம் இருக்கனால ஆள் விட்டு வெட்டி கட்டணும். சின்ன மரம் பெரிய மரம் கொஞ்சமாக இருக்கனால இன்றைக்கி மாமாவும் இவரும் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. வெட்டி குழி பறித்து அதுக்கு தண்ணி கட்டுற மாதிரி. மழை வேறு 2 நாளில் பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சாலும் பிரச்சனை, மழை பெய்யாட்டியும் பிரச்சனை. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா களை அதிகமாக வரும். மழை பெய்யாதுன்னா களை வராது. இந்த பூ இப்போ தான் அரும்பரும்பாக வந்தது. அந்த பூவுக்குமேனு ஆபத்து தான். மழை தண்ணி அந்த பூ மேலே விழுந்துச்சு அப்படின்னா பூ கொட்டிடும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு மாதம் எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். இப்போ 2 மாதம் சொல்லிகிட்ருக்கோம் முருங்கைப்பூ கேட்குறவங்களுக்கு. மறுபடியும் 4 மாதம் சொல்கிற மாதிரி தான் வந்துடும். ஏப்பா கொஞ்சம் இவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுகிறது. என்ன பேசுகிறது? வா. அங்கே இந்த சின்ன செடியெலாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பூ விட்டுருந்துச்சு. மழை வந்தனால அதுக்கப்புறம் கொட்டி போச்சு. நாங்களும் ஆசையாக இருந்தோம், சரி மழை வராது, சரி வெட்டி கட்டி தண்ணியில் 2 தண்ணி கட்டணும். பார்த்துருப்பீங்க, லைவில் கூட சொல்லியிருப்போம், லைவில் தண்ணி கட்டியிருந்தோம். இந்த தண்ணி கட்டி நேற்று மழை பெஞ்சிருச்சு. நேற்று மழை பெஞ்சு, முந்தா நாள் லைட்டாக பெஞ்சு, நேற்று கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருச்சு. பூவாக இருந்தது எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ மழை பெஞ்சாலும் பிரச்சனை தான், மழை பெய்யாட்டியும் பிரச்சனை தான். முருங்கையை பொறுத்தவரையும் மழை பெஞ்சால் பிரச்சனை. மற்ற விவசாயத்துக்கெலாம் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை வராது. என்ன செய்ய அமெரிக்கா என்ன செய்ய, நம்ம நேரம் அப்படின்ட்டு தான் போகணும். நேரம் விவசாயிகளே இப்படி தான் எல்லாமே. நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்பாரு, மழை ஒன்று நினைக்கும், அவ்வளோதான். எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளெல்லாம் அப்படியே அழுகலாம். அந்த வடிவேல் சொல்லுவார்ல, மனசுக்குள்ளே நீங்கள்லாம் ஒரு நாளாக அழுதுனா மாதக்கணக்கில் அழுவேம்பாங்க. அது மாதிரி விவசாயிகள் அழுதாங்கன்னா மாதக்கணக்கில் அழுதுகிட்டே இருப்பாங்க, வருஷக்கணக்கில். ஸோ அவங்க அழுதாலும் பரவாயில்லைன்ட்டு, விலையே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க விலையை வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், ஏன்னா நான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாளைக்கு நீங்கள் சோறு சாப்பிடுவீங்க. எங்களை மாதிரி எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி இது பண்ணுற விவசாயி எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், இதில் பிசின் வருது. ஆமாம், முள்ளு. இது பிசின் கிடையாது, பிசுனும் வந்திருக்கு, புழுவு தின்னும், கீழே புழுவோட வேஸ்ட்டும் இருக்குது பாருங்க, புழுவு தின்ன கழிவு. எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் வரும். மழை வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை. இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே உள்ளே போயிடும், சாப்பிட்டு உள்ளே போய் மரமே சாஞ்சு